பரு அக்கம்பக்க தோரமய வளர்த்திடு அமைந்திருமே மக்களாட்சி. அக்கம்பக்க பாராளுமன்றம் அனைவருக்கும் ஆனாட்சி மன்றம். சமத்துவம் இங்கே சாத்தியமாகும், சதி மதம் இங்கே மறைந்து போகும். நம்பிடு நம்பிடு கூட்டாட்சி தத்துவமே மக்களாட்சி விதே கூடி நாமே வாழ்ந்து விட்டார். எல்லோரும் சமம், எல்லோருக்கும் உரிமை, எல்லாம் எல்லாருக்கும் எல்லாருக்குமே. அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே என்னுடைய ஹோஸ்ட் சொன்ன மாதிரி என் பேர் ஆர்ஜே கருண். நான் 92.7 பிகேஎஃப்எம்ல தினமும் மத்தியானம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இது உங்கள் சினிமா அப்படிங்கிற ஷோவை வந்து தொகுத்து வழங்குறேன். முதல்ல இந்த சண்டேல இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, இதுக்கு வந்து என்னை கூப்பிட்டதுக்கு தாமஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதை தாண்டி ஒரு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய வணக்கங்கள். அண்ட் இங்கே வந்திருக்கக்கூடிய குழந்தைங்க அண்ட் அவங்களுடைய பெற்றோர்கள் இங்கே எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்கள். நான் வந்து ஆக்சுவலி 2 புத்தகங்கள் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த 2 புத்தகங்கள் தான் இங்கே வந்து வெளியிட்டேன். ஸோ அந்த புத்தகங்கள் பற்றி நான் சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே அவங்க சார்பாக வந்து நடத்தின இந்த அற்புதமான நாடகத்துக்கு பாராட்டுக்கள். அதில் முக்கியமாக நான் பாராட்ட வேண்டியது என்னன்னா, அப்படியே சஞ்சனா என்ன எழுதுனாங்களோ அதை அப்படியே வந்து பண்ணுறதுன்றது எல்லாருமே கலைஞர்கள். அவங்க வந்து ஒரு 10 மடங்கு இன்னும் பயங்கரமாக வந்து அவங்களால வந்து எழுத முடியும். ஆனால் அந்த குழந்தை இந்த வயசுல சூப்பராக எழுதியிருக்கா அப்படின்னும் போது அதை வந்து எந்த வகையிலும் மாற்றக்கூடாதுன்னு சொல்லி அதை வந்து பண்ணதுக்கு உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். எனக்கு அந்த நாடகத்தில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணதில் ரொம்ப முக்கியமான ஒரு டயலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லேடி கேரக்டர் வந்து சொல்லுவாங்க, எல்லா ஆண்களும் வந்து கஷ்டத்தினால குடிக்கிறேன்றீங்களா, அப்படிலாம் நான் பெண்கள் தானே அதிகமாக குடிக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டயலாக்காக இருந்தது. சஞ்சனாவுக்கு வாழ்த்துக்கள். சஞ்சனாவுடைய ஃபேன் நான், அவங்களோட எழுத்துக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேன் நான். எங்கள் ஷோ ஏதாவதுனா கூட நான் சார் சஞ்சனா இருக்காங்களா, அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நான் வந்து கேட்பேன். இன்னைக்கு அவங்களால சில காரணங்களால் வர முடியலனாலும் அவங்களுக்கு இந்த டைமில் வந்து வாழ்த்துக்கள். ஸோ கேல் தியேட்டர் குரூப்புக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். இந்த குழந்தைகளை நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணணும். இது வந்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு இடமா இல்லைனாலும், பட் ஆனால் இது மூலமாக நான் 4 குழந்தைங்களை இன்ஸ்பயர் பண்ண முடியாதா அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து நான் வந்து எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு வந்து பாராட்டுகள். அதை தாண்டி இந்த நிகழ்வுக்கு நான் வந்து முதல்ல ஒரு பெரிய ஃபேனாக இருக்கேங்க. ஏன்னா இந்த நிகழ்வுக்கு நான் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த நிகழ்வுக்கே நான் ஒரு ஃபேனாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு இம்மிடியட் கிராட்டிஃபிகேஷனை நோக்கி போயிட்டு இருக்கோம். பெரியவங்கள்ல இருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாரும் இம்மிடியட்டா எனக்கு இப்போ போட்டோ போட்டால் உடனே லைக் வரணும், 1 மாசம் கழிச்சு லைக் வருதுன்னு சொன்னால் யாருமே போட்டோவே போட மாட்டோம். இன்னைக்கு போட்டேன்னா, இன்னைக்கு நான் வீடியோ போட்டேன்னா இம்மிடியட்டா எனக்கு வந்து அதுக்கான கமெண்ட்ஸ் வரும். ஸோ எல்லாமே இந்த இம்மிடியட் கிராட்டிஃபிகேஷன் நோக்கி போகிறோம். ஆனால் எழுத்துத்துறை அப்படிங்கிறது வந்து இம்மிடியட் கிராட்டிஃபிகேஷன் நோக்கி கிடையாது. அதை ஃபஸ்ட்டு யோசிக்கணும், அதை எழுதணும், திருப்பணும், திருப்பி எழுதணும். அதுக்கப்புறம் அது ஒரு ஃபைனல் டிராஃப்ட் போய் அது பிரிண்ட் ஆகி வெளியில் வர்றதுக்கு மினிமம் ஒரு 3 months 6 months ப்ராசஸ் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து இம்மிடியட் கிராட்டிஃபிகேஷன் நோக்கி இல்லை, அது வந்து ஒரு தவம் மாதிரி. ஸோ அந்த விஷயத்துக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நீங்கள் வந்து கொண்டு போகிறது அப்படின்றது உண்மையிலே பெரிய பாராட்டுகள். ஏன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா அந்த இம்மிடியட் கிராட்டிஃபிகேஷன் நோக்கி எல்லாத்தையுமே ஊற்றி தள்ளிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை தாண்டி இங்கே வந்து பப்பட் ஷோவாக இருக்கட்டும், ஒரே நாளில் அவங்க வந்து ஒரு பப்பட்ரி ஆக முடியாது, ஒரு பப்பட்ரி ஆர்டிஸ்ட் ஆக முடியாது. அதுக்கு நிறைய ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ நாடகத்துறையாக இருக்கட்டும், இல்லை வந்து பப்பட்ரி, இல்லை எழுத்துத்துறை, இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஸோ அதுக்குள்ளே குழந்தைங்களை ஈடுபடுத்துறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய டைம் வரல, அதனால நான் குயிக்காக முடிச்சுக்கிறேன். ஸோ நான் 2 புத்தகங்கள் படித்தேன். ஒன்று வந்து சோம்பேறி தலைவர் அப்படிங்கிற ஒரு சிறுகதை வந்து படித்தேன். சஞ்சனா அவர்கள் எழுதியிருக்காங்க, ஷக்கீனா அவர்கள் வந்து ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஓவியம். இதோட கதை என்னன்னா,
ஒரு அரசியல் தலைவருடைய ஒரு சோம்பேறித்தனத்தினால பாதிக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த மக்கள்லாம் சேர்ந்து அந்த தலைவருக்கு ஒரு பாடம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த தலைவரும் திருந்துறாரு, அந்த ஊரும் வந்து அடுத்த கட்டம் போகுது. ஸோ இதான் இதோடைய சாராம்சம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அதுல ஒரு அந்த தலைவரை திருத்தறதுக்காக வந்து ஒரு சின்ன ஒரு வன்முறை மூலமா அந்த தலைவரை திருத்த பாக்குறாங்க. எனக்கு டக்குன்னு படிக்கும்போது ஐயோ அப்படின்னு இருக்கும்போது அந்த கேரக்டர் மன்னிப்பு கேட்குது. நான் இதை பண்ணியிருக்க கூடாது, பட் உன்னை திருத்த எனக்கு வேற வழி இல்லை, அதனால அதை பண்றேன் அப்படின்னு. ஸோ தவறு செஞ்சிருந்தாலும் அதை மன்னிப்பு கேட்டு அதை அறத்தோட அதை கொண்டு போன விதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதுல இருக்கக்கூடிய ஓவியங்கள்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தொடர்ந்து ஒவ்வொரு சீன்லயும் அதே கேரக்டர், அதாவது அதுக்கு கண்ணு மூக்கெல்லாம் கிடையாது தான், ஆனா அதே தலப்பா கேரக்டர் அடுத்தடுத்து வர்றது, அந்த கண்டினியூட்டி, எந்த கேரக்டர் முன்னாடி வந்து பேசுதுன்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஸ்டோரி போர்ட் ரீச்சில் அவங்க அழகா வந்து அதை வரைஞ்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாராட்டுக்கள் இந்த டைம்ல. அடுத்த புத்தகம் வந்து சிவப்பு கம்பளம். லதா கீதா அப்படின்ற 2 சிஸ்டர்ஸ்க்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கதை. அவங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் கிடைக்குது. அந்த ரெட் கார்பெட் வந்து ஒரு பல இடங்களுக்கு அவங்க நினைச்சு பார்க்க முடியாத இடங்களுக்கெல்லாம் வந்து அவங்கள வந்து கூட்டிட்டு போகுது. ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி இது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதோட ஓவியங்கள் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. ஸோ அதை ஓவியம் வரைஞ்ச தர்மராஜ், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஏன்னா என் கனவுல இது வந்துச்சு அது வந்துச்சுன்னு சொல்லி எழுதுறதுக்கு ஒரு இமேஜினேஷன் வேணும், அதை வரையறதுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் ஒன்று தேவைப்படுது. அதை ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதை வந்து அகமது நிஷா ரொம்ப சூப்பரா வந்து வரைஞ்சிருக்கு, எழுதியிருக்கீங்க அந்த கதை. இன்னைக்கு மேடம் சொன்ன மாதிரி இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயாவோட ஒரு நினைவு தினமா இந்த ரெட் கார்பெட்ன்ற ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி ஃபுல்லா கனவு உலகத்துல, குழந்தையோட கனவு உலகத்துல என்ன நடக்குது அப்படின்லாம் இருக்கு. ஆக்சுவலி கனவுன்றது எல்லாருக்குமே வந்து ஒரு குழந்தையாக்கக்கூடிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். இப்போ எனக்கு ஏதாவது கனவு வந்ததுன்னா இது பகல் கனவா ராத்திரி கனவா, இது நான் முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து அதோட விஷுவல்ஸ் வருது அப்படின்லாம் இருக்கும். நான் கனவை நோக்கி நிறைய சிந்திச்சுட்டு இருக்கேன். கனவு ஏதோ நமக்குள்ள பேசுற மாதிரியான சில விஷயங்கள்லாம் எனக்கு ஆக்சுவலா புரிய ஆரம்பிக்குது. ஸோ இதை படிக்கும்போது எனக்கு கனவுக்குள்ள இருக்கிற ரிசர்ச் பத்தின விஷயங்கள் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அவங்களுக்குமே வந்து என்னுடைய பாராட்டுக்கள். மீண்டும் நன்றி. இந்த ஒரு நிகழ்வுக்கு என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 2 விஷயங்கள் மட்டும் நான் இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு பெரிய கதை சொல்லியா வரலாம், அதுல எழுத்தாளராக இருக்கலாம், இல்லை வந்து எந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல வேணா நீங்க வந்து ஒரு கதை சொல்லியா இருக்கலாம். ஆனா 2 விஷயங்கள் பேசிக்கா உங்களுக்கு கண்டிப்பா தேவை. அதுல முக்கியமா ஒன்று வந்து அப்சர்வேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் ஒரு கதை எழுதுறதுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பிரச்சனையை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்கன்றது உங்களோட அப்சர்வேஷன் ஸ்கில் வச்சுதான் இருக்கு. நான் ரீசெண்டா வந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து 6வது இல்லை 7வது படிக்கிற சுகுமார்னு ஒரு பையன் வந்து, அண்ணா நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சென்னீர்குப்பத்தில் ஒரு புதுமொழி பக்கத்தில் சென்னீர்குப்பம்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னான். என்ன கவிதை சொல்லு அப்படின்னும் போது எனக்கு அந்த கவிதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. டயரே டயரே நீ யாரோ, டியூபுக்கு நீதான் தாயாரோ அப்படின்னு நான் வந்து அந்த கவிதை எழுதியிருக்கேன். அவன் கூட உட்காந்துட்டானா, சரி எதனால இந்த கவிதை எழுதுனேன், எப்படி என்னெல்லாம் அவன் கூட உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அவனோட அப்சர்வேஷன் ஸ்கில் தான் அந்த கவிதையை அவனை எழுதி வச்சிருக்கான். அவங்க அப்பா ஒரு பஞ்சர் கடை வச்சிருக்காரு. அவன் டியூபுக்கு ஏன் டேரக்டாவே டியூப் போட்டு ஓட்டிங்களா, அதுக்கு மேலே எதுக்கடா ஒரு டயர் போடுறீங்கன்ற அவனோட கியூரியாசிட்டி, அதுல இருந்த கேள்விகள். அவங்க தெருவில் ஒரு அக்கா பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. ஒரு பிரெக்னென்ட் உமனை பார்த்து அவனுக்கு இருக்கிற கியூரியாசிட்டி, எப்படி ஒரு குழந்தை உள்ள இருக்கு என்ன, இந்த எல்லா கியூரியாசிட்டியும் அப்சர்வேஷனும் தான் அவனுக்கு அந்த கவிதையை எழுத வச்சிருக்கு. ஸோ ஒரு குழந்தைக்கோ இல்லை எனி மனிதன் அப்சர்வேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு மாஸ்டர் இருக்காரு இங்க, ஜெயச்சந்திரன் சார். அவரை மாதிரி அப்சர்வேஷன்லாம் வந்து பயங்கரமா பண்ணி அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுவாரு. ஸோ அந்த அப்சர்வேஷன்ன்றது ஒரு எனி மனுஷன் முக்கியம் நம்ம வீட்டில். அதாவது அவன் வந்து ஆர்ட் ஃபார்ம்ல ஒரு கதை சொல்லியா இருக்கணும்னு இல்லை, ஒரு மனிதனா இருக்கிறதுக்கே அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். ஐயோ அம்மா ஏதோ கஷ்டப்படுறாங்களோ, இல்லை அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கோ, இல்லை நமக்கு அப்படி நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்களை புரிந்து கொள்றதுக்கே அப்சர்வேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். அதை வளர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் உங்களுக்கு வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நம்பிடு கூட்டாட்சி தத்துவமே, மக்களாட்சி விதை கூடி நாமே வாழ்ந்து விட்டார். எல்லோரும் சமம், எல்லோரும்